சொல்லி தந்த அழகான நம் மொழி. இனிக்க இனிக்க சொல்லும் மொழி, திகட்டாத திரவ மொழி, சிதையாத ஓர் தேன்மொழி. என் தாய்மொழி தமிழை வணங்கி என்னை பெற்றெடுத்த தமிழ் தாய்க்கும் என்னை தத்தெடுத்த தமிழ் பூமிக்கும் முதல் வணக்கம். சிந்திக்க நேரமில்லை, செயல்படும் துணிவில்லை. சிறகாய் பறந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் ஊக்கமும் ஆக்கமும் அளிக்க பறந்து விரிந்து மனம் கொண்டு பாசி பிணைப்பால் இம்முப்பெரு பிழாவிற்கும் வருகை தந்திருக்கும் அருட்சகோதரி லூதுமேரி திருவாளர் ராமச்சந்திரன் மற்றும் நாம் பங்கு தந்தை அருட்திரு சகாயராஜ் மற்றும் அருட்தந்தை ராஜ் அவர்களையும் இங்கு கூடியுள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்று இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். Go. Hey! ஆழமான நடத்தை மற்றும் சமூக தாக்கங்களை கொண்டுள்ளது. இந்த கைபேசியின் நன்மைகள் மற்றும் தீமைகளை நம்மிடம் எடுத்துரைக்க செல்வி ஜென்சி அவர்களை அழைக்கிறேன். நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் பொருளாதார தந்தை ஆனந்த் குழுவிலிருந்து வந்துள்ளேன். குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு இல்லை, மது வீட்டுக்கு உயிருக்கு மட்டும் கேடு, நாட்டுக்கு நல்லது. வீர தமிழ்நாய் சரித்திரத்தில் இடம் பிடிப்பது அந்த காலம். குடிகார தமிழ்நாய் சாராய கடலில் இடம் பிடிப்பது இந்த காலம். ஜல்லிக்கட்டு காளைகள் மிரண்டு ஓடியது அந்த காலம். பிள்ளைகளும் மனைவியும் மிரண்டு ஒதுங்குவது இந்த காலம். கொஞ்சம் கொஞ்சமாய் பணம் சேர்த்து நகை வாங்கியது அந்த காலம். வீட்டில் உள்ள நட்டையை கூட திருடி கொண்டு போய் வித்து குடிப்பது இந்த காலம். அப்பா வேலை முடித்து வந்தவுடன் கட்டி அணைத்து கொண்டு விளையாடுவது அந்த காலம். அப்பா வருவதை பார்த்து கட்டலுக்கு அடியிலே புகுந்து கொண்டு கொள்ளுவது இந்த காலம். ஒரு ஆண் குழந்தையின் ரோல் மாடல் அவன் தந்தையே. உழைப்பை, உயர்வை, ஒழுக்கத்தை, வெற்றியை, நேர்மையை, வீரத்தை, கீழ்ப்படிதலை தந்தையிடமிருந்தே கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் பெரும்பாலான குடும்பத்தில் தந்தைகள் குடித்துவிட்டு தள்ளாடி கொண்டும் கை நடுங்கிக் கொண்டும் சிவந்த கண்களோடும் வருகின்றனர். இந்த காலத்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மதுக்கு அடிமையாகிவிட்டனர். ஆண்களும் குடி, பெண்களும் குடி, கல்யாணத்திற்கும் குடி, கருமாதருக்கும் குடி, சந்தோஷத்துக்கும் குடி, துக்கத்துக்கும் குடி, குடித்து குடித்து நாட்டை உயர்த்துகின்றனர்.
நம் நாட்டில் மது கட்டுப்பாடில்லாமல் ஆறாக ஓடுகின்றது. நேரம் காலம் இடம் பாராமல் குடிக்கிறனர். பள்ளி குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை குடிநோயாளியாகிவிட்டனர். பிச்சை எடுத்தாவது குடிக்கின்றனர். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது. மூளை மழுங்கு செய்கிறது. மிக முக்கியமான உறுப்பான கணையம் கல்லீரல் பாதிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. குடித்துவிட்டு வாகனம் ஓட்டினால் உயிரிழப்பு ஏற்படுகிறது. மது எந்த விதத்திலும் உடலுக்கு பயன் தராது, ஆனால் எல்லா விதத்திலும் தீங்கு தரும். இந்த குடிப்பழக்கத்தை நாம் விட்டு விடுவோம். நாம் சமுதாயத்தை பாதுகாப்போம். மதுவை அடியோடு ஒழிப்போம். ஒழிப்பது நாட்டு மக்களின் கடமையாகும். இனிதாவது மதுவை விட முயற்சி செய்வோம். நன்றி. என் பெயர் தேஜன்சி. நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நமது மறை மாவட்டத்தின் முதன்மை தந்தை எஸ்தாக்யூஸ் அவர்களின் குழுவில் இருந்து வந்துள்ளேன். நான் இப்பொழுது செல்போனின் நன்மை தீமைகளை பற்றி பேச வந்துள்ளேன். நவீன விஞ்ஞான வளர்ச்சியில் ஒன்று செல்போன் என அழைக்கப்படும் கைபேசி. இன்றைய உலகினை நாம் செல்போன் யுகம் என்று சொல்லலாம். மனிதனின் 6வது விரல் செல்போன். இன்றைய இளைஞர்களின் சட்டை பாக்கெட்டில் பணம் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் செல்போன் மற்றும் இல்லாமல் இருக்காது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரின் கைகளிலும் தவழ்கிறது. ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் பயன்படுத்த தொடங்கிவிட்டனர். உலகில் யார் எங்கிருந்தாலும் எந்த நேரத்திலும் நம்மால் பேச முடியும். செய்திகளை அறிந்து கொள்ளவும், பாடல்கள் கேட்கவும், குழந்தைகள் விளையாடும், கருத்துக்கள் கதைகள் அறிய, அனைத்து வித தகவல்களையும் உள்ளங்கையிலே உடனடியாக பெற்ற தகவல்களை மறுநிமிடமே மற்றவருடன் பகிர்ந்து கொள்ள, பணம் பரிமாற்றம் செய்ய, இப்படி எண்ணிலடங்காத தேவைகளை பூர்த்தி செய்யும் கருவியாக செல்போன் பயன்படுத்தி வருகிறது. அதே நேரம் தீமைகளையும் ஒதுக்கி வைக்க முடியாத நிலை நமக்குள் உள்ளது. முற்றிலும் நம்முடன் இணைந்த செல்போன் மெல்ல மெல்ல நம்மை அதன் போக்கில் அழைத்து சென்று வருகிறது. கதைகள் சொல்லி சோறூட்டி தூங்க வைத்த அம்மாக்கள் இப்பொழுது செல்போனை காட்டிதான் சோறு ஊட்டுகிறார்கள். வேலை முடிந்த வந்தவுடன் அப்பாக்கள் நண்பருடன் சாட் பண்ணுகிறார்கள். செல்போனில் கேம் விளையாடும் குழந்தைகள் அதனுடைய தூங்கி விடுகிறார்கள். அளவுக்கு மிஞ்சினால் அமுதனும் நஞ்சு என்ற பழமொழியை போல் அதிக அளவில் கைபேசியை உபயோகிப்பதால் அதன் கதிர்வீச்சு மூளை சம்பந்தமான நோய்கள், காது கேட்டலில் பிரச்சனை, உறக்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. தொடர்ச்சியாக ஒரே இருக்கையில் அமர்ந்து கொண்டு கைபேசியை பயன்படுத்துவதால் கண் பார்வை கோளாறுகள் ஏற்படுகின்றன. அடிக்கடி பயன்படுத்துவதால் விரல் வீக்கம், தலைவலி, கழுத்து, முதுகு தண்டு போன்றவற்றில் கடுமையான வலி ஏற்படுகின்றன. கை தொலைபேசியில் பேசிய வண்ணம் வாகனம் ஓட்டும் பொழுது விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன. மாணவர்கள் படிக்கும் நேரத்தில் கைபேசியை பயன்படுத்துகின்றனர். இதனால் கவனம் சிதறதால் யாரென்று முகம் அறியாத தவறான நட்பு, கலாச்சார பாதிப்புகளும் ஏற்பட தூண்டுகிறது. ஏதோ ஒரு வகையில் நாம் கைபேசிக்கு அடிமையாகி விடுகிறோம். இன்றைய நவீன வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக கை தொலைபேசி விளங்குகிறது. நன்றி. என்ன பண்ணுது? இப்படியாக நாம் அந்த குழந்தையை சரியாக பாதுகாத்து வளரவில்லை என்றால் அந்த குழந்தை தவறான வழிக்கு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. எனவே கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே போதைப் பொருளில் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அதை பல விதங்களில் பயன்படுத்துகிறார்கள். அது அந்த ஆம்ஸ் என்ற பொருள் மூலமாகவோ அல்லது கூலிப்பாகவோ இருக்கலாம், சிகரெட்டாக இருக்கலாம், அல்லது அந்த ஒரு இப்போ பசங்க அந்த நடிச்சு காமிச்சாங்களே ஏதோ பவுடர் மாதிரி வச்சு பண்ணாங்களே, அது என்னென்னவோ சொல்லலாம். கஞ்சா இருக்கலாம். இப்போ கஞ்சாலாம் நிறைய இடத்துல கிடச்சி விற்கிறாங்கன்னு சொல்லி நிறைய போலீஸ்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வீட்டில் உங்கள் குழந்தைகள் மீதோ அல்லது வீட்டில் உள்ள இளைஞர்கள் மீது நீங்கள் அன்பு செலுத்தவில்லை என்றால் அந்த இளைஞர்களோ அல்லது குழந்தைகளோ தவறான வழியில் செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. புதியதாக திருமணம் ஆகியிருந்தால் தயவுசெய்து உங்கள் கணவரையோ தயவுசெய்து உங்கள் மனைவியோ அன்பு செய்யுங்கள். உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் நீங்கள் திட்டினாலும் அன்பு செய்யுங்கள். அன்பு செய்யவில்லை என்றால், அந்த அன்பு கிடைக்கவில்லை என்றால், ஒன்று அன்பை தேடி செல்வார்கள், இல்லை என்றால் இது போல தவறான பழக்க வழக்கங்கள் ஈடுபட்டு தங்களுக்குள்ளே தாங்களே
அதை தேற்றுக்கொள்ளுமாறு அவர்கள் அந்த பொருளை பயன்படுத்துவார்கள். இப்படியாகத்தான் அந்த குடும்பம் சீரழிக்கப்படுகிறது. எனவே கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, போதை பழக்கம் என்பது எல்லா விதத்திலும் சொல்லலாம். எனக்கு செல்போன் பார்க்கறதுனால போதையா இருக்கலாம். அது செல்போன் இல்லைன்னா உயிரே போயிடும். எனக்கு செல்போன் உடஞ்சிச்சுன்னா அதை மாத்திர வரைக்கும் ஒரு மாதிரி ஆயிடுவோம். நம்ம செல்போன் ஒரு போதையா இருக்கலாம். தொலைக்காட்சி என் நாடகம், சன் டிவியில் நாடகம் பார்க்கலாம், எனக்கு ஒரு பொழுதுபோக்கே இருக்காது, அது ஒரு போதையா இருக்கலாம். டிவியில் மேட்ச் பார்க்கணும், இது போல ஒரு விதமான போதையில் இருப்போம். அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த டிவி, செல்போனு, போதை, முக்கியமாக குடி உயிரை அழித்து விடும். எப்படி அழிக்கன்னா, குடிச்ச உடனே செத்து போக மாட்டாங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு சாவலாம். ஆனால் அந்த குடியானது அவருடைய உறவுகளை முறிக்கும், உறவுகளை அழிக்கும். எவ்வாறு அந்த லூக்கா 15வது அதிகாரத்திலே கெட்ட குமாரன் பற்றி பார்த்திருப்போம். அந்த குடி பழக்கத்தில் ஈடுபட்டு அவன் இறந்து திருப்பி உயிர்த்து வந்திருக்கிறான். அந்த சொத்துக்கள் எல்லாம் வித்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு குடிச்சு கும்மால் அடிச்சுட்டு திரும்பி வந்தான். ஆனாலும் கடவுள் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டார். அதே போல் நம்ம வீட்டில் இருக்கவங்களும் அப்படிதான் நம்ம செய்யணும். அப்போ அந்த குடி பழக்கமாக இருந்தாலும் நாம் அவர்களை அந்த குடிப்பவர்களை மன்னிக்க வேண்டும். அவர்களும் மனமாறுவார்கள். என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மனைவி என்று அவர்கள் தங்களுக்கு உரிமையாக பேசுவார்கள். எனவே கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே அந்த போதைப் பொருட்களை நாம் கவனமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றோம். அது முக்கியமாக வீட்டில் அன்பு கிடைக்காத பிள்ளைகள் தவறாக செல்லக்கூடிய ஒரு வழியாக இருக்கிறது. அது பிள்ளைகள் என்றால் சிறார்களையும் குறிக்கும், இளையோர்களை குறிக்கும். இளையோர்கள் நம் நாட்டின் வருங்கால தூண்கள். இளையோர்களை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். இளையோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்களது பாசத்தையும் நேசத்தையும் அவர்களுக்கு நாம் ஊட்டி வளர்த்தால் மட்டுமே அவர்கள் நம்மோடு இருந்து நமக்கு ஸ்ட்ரென்த்தாக கொடுப்பாங்க. அவர்கள் செய்கிற சிறு சிறு தவறுகளை நாம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றால் போல நாம் அவர்களை வழிநடத்த வேண்டுமே தவிர அவர்களை ஒதுக்கிவிடக்கூடாது, தவறான வாழ்வை பேசக்கூடாது. அவர்களை நாம் ஒதுக்குவது மூலமாக அவர்கள் வேறு எங்கு சென்றார்கள் என்றால் அதில் அடிக்ட் ஆகிடுவாங்க. அதில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அப்போ என் புள்ள போச்சே அப்படின்னு அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆக எந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும், சிறார்களாக இருந்தாலும், இளையோர்களாக இருந்தாலும் நாம் அவர்களை பேணி பாதுகாக்க வேண்டும். அன்பு மட்டும்தான் அதற்கு ஒரே மருந்து. ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி சொன்னார். மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு என்று சொல்லிவிட்டு அதை நம் நாட்டிலே விற்று கொண்டுதான் இருக்கிறார்கள். அது ஒரு சில நேரங்களில் நன்மை பயக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் நாட்டிற்கு அது மனித குலத்திற்கு தீமையாகவும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு நபர் திருமணம் செய்து கொள்ளுகிறார். திருமணம் செய்து கொண்ட அந்த நபர் கல்யாணமாகி ஒருவரிடம் தான் ஆகுகிறது. அவர் அந்த குடிப்பழக்கத்தில் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருப்பதனால் 3 மாதங்கள் அவர் குடிக்காமல் இருக்கிறார். 3 மாதம் கழித்து தன்னுடைய பழைய சிநேகிதனை பார்த்தவுடன் திரும்பவும் ஒரே ஒரு அடி குடிச்சிடலாமே அப்படின்னு அவர் குடிக்கும் பொழுது திரும்பவும் ஏற்கனவே குடித்ததை விட அதிகமாக குடிக்க ஆரம்பிக்கின்றார். ஒரு சில பேர் 6 மாதம் குடிக்காமல் இருப்பார்கள். நாமெல்லாம் சொல்லிவிடுவோம் அவர் திருந்தி விட்டார் என்று. ஆனால் 6 மாதம் கழித்து ஒரே ஒரு தடவை அவர் குடித்தாலும் கூட ஏற்கனவே குடித்ததை விட பல மடங்கு அதிகமாக குடிக்க ஆரம்பித்து விடுவார். அதுதான் அந்த குடி நோய். அனைவரும் இதை தவறாக புரிந்து கொண்டு குடிப்பவர்களை நாம் திட்டுகிறோம். தயவு செய்து தாய்மார்களே, உங்கள் வீட்டில் யாராவது குடித்தார்கள் என்றால் அவர்கள் மனதை புரிந்து கொள்ளுங்கள். இதனால் அவர்கள் குடிக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு ஏற்றால் போல் நாம் ஒரு சிலவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த குடி நோயிலிருந்து அவர்களை கொண்டு வர நம்மால் முடிந்த உதவிகளை அவருக்கு செய்ய வேண்டும். மனநோகின்ற வகையிலே அவர்களை நாம் பேசக்கூடாது. ஏனென்றால் அந்த குடி நோய் என்பது ஒரு நோய் தான். இது ஒரு அந்த அடிக்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது தவிர நோய் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். ஜுரம் மாதிரி அது ஒரு நோய். அப்போ அந்த நோயிலிருந்து நம்ம கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு மருந்து என்னன்னா, குடிப்பவர்கள் திருந்தி இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க அவங்க கிட்ட பேசணும். அவங்க பேசுற வரைக்கும் அவங்க திருந்த மாட்டார்கள். அதுதான் எல்லா இடத்துலையும் ஒரு ஆன்சரா இருக்குது. நீங்க எவ்வளவுதான் 10,000 15,000 செலவு பண்ணி உங்க வீட்டில் குடிச்சவங்களை போய் சேர்த்தாலும், எவ்வளவு அடிச்சாலும் அவங்களால மாத்தி. அப்போ அப்படிப்பட்டவர்களை என்ன பண்றோம், நம்ம திட்டுறோம், கஷ்டப்படுத்துறோம், கேவலப்படுத்துறோம், எல்லாருமோடையும் கஷ்டப்படுத்துறோம். அது அவங்களுக்கு எல்லாம் மனநோயை உண்டாக்கி அது சாகுகின்ற தருவாயிலே கொண்டு விட்டு விடும். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குடிப்பவர்களை நாம் நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். அவர்கள் குடியில் இருந்தாலும் கூட அவர்களை நாம் மதிப்பு தர வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதே நேரத்திலே அவர்களை மனமாற்றத்திற்காக நாம் சிலவற்றை செய்ய வேண்டும்.
அவர்களை ஒரு சில விஷயங்கள் நம்ம டார்ச்சர் பண்ணுவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க, நம்ம கிட்ட எடுத்துட்டு போவாங்க, அடிப்பாங்க, மனநோயை உண்டாக்குவாங்க. எல்லாம் அவர்கள் செய்யவில்லை, அந்த குடிதான் அவர்களை செய்ய வைக்கிறது. அப்படிப்பட்டவர்களை நாம் திட்டக்கூடாது, அவர்களை நேசிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்டவர்களை எப்படி அவர்கள் குணப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் போன வருடம் ஒரு இதிலே நான் கேட்டு தெரிந்து கொண்டேன். யாரெல்லாம் அந்த குடிபோதை விட்டு வருகிறார்களோ அவர்கள் மனம் வைத்து திருந்த வேண்டும். ஒன்று, திருந்தியவர்கள் தங்களுக்குள்ளே அவர்கள் சொல்ல வேண்டும், நான் குடிக்க மாட்டேன், நான் குடித்தால் என்னுடைய குடும்பம் பாதிக்கப்படும் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். ஏற்கனவே குடிப்பழக்கத்திலிருந்து வெளிவந்தவர்கள் இடம் கொண்டு சென்று அவர்களை பேச வைக்க வேண்டும். அவ்வாறு சொல்லும் பொழுது மட்டுமே தான் நாம் அந்த குடிபோதையிலிருந்து வெளிவருவோம். இல்லை என்றால் இந்த குடி அந்த குடும்பத்தையே அழித்துவிடும், அந்த நபரையே அழித்துவிடும். எனவே இனிமையிலாவது அந்த குடிப்பழக்கத்திலிருந்து நாம் விடுபடக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலையும் வரும்பொழுதும் நாம் அந்த குடிநோயாளிகளை கவனத்துடன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யாரும் தேவையில்லாமல் தீய வார்த்தைகளையோ தவறான வார்த்தைகளை நீங்கள் திட்டுவதன் மூலமாக அவர்கள் மனம் உடையும், அது தற்கொலைக்கு கொண்டு செல்லும். எனவே அவர்களை நீங்கள் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல குடிப்பவர்கள் உங்கள் மனைவிகளையும் பிள்ளைகளையும் நீங்கள் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் தூண் இல்லாத போல் அவர்கள் வாழ்நாளில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். உங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், யூகோ ஏற்படும். இப்படியாக நீங்கள் குடும்பம் பிரிக்கப்படும் பொழுது அந்த குழந்தையின் நிலையை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும். அந்த குழந்தையின் நிலம் மாறுபடும். அந்த குழந்தை சமுதாயத்தில் நல்லபடியாக வளராது. அது என்ன பண்ண, அம்மா அப்பாவே பிரிஞ்சுட்டாங்களே, அம்மா அப்பாவே இப்படி தவறாக இருக்கிறாங்களே, நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் ஏனோ தானோ என்று அழைக்க ஆரம்பித்துவிடும். அந்த குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒருவேளை மனைவி புரிந்து கொள்ளாமல் சென்று விடலாம், அல்லது கணவன் சென்று விடலாம். இப்படியாக இந்த குடிப்பழக்கம் விட்டு சென்று விடும். எனவே இனிவரும் காலங்களில் அந்த குடிப்பழத்தை உணர்ந்தவர்கள் தயவு செய்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எதற்காக நீங்கள் திருமணம் செய்திருக்கிறீர்கள்? அந்த திருமண உறவில் நீங்கள் கன்சர்ன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் அந்த இறப்பிலும் நான் அவரோடு இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்க கன்சர்ன் ஒன்று கொடுத்துருப்பீங்களே, அந்த கன்சர்னை நீங்க காப்பாற்றணும், அந்த சத்தியத்தை நீங்க காப்பாற்றணும். உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் உடன்படிக்கை போட்டிருக்கீங்க. அந்த உடன்படிக்கையை மீறிட்டீங்கன்னா எப்படி கடவுளும் இஸ்ராயல் மக்கள்கிட்ட இருந்து அந்த உடன்படிக்கையை மீறுறதுனால அவங்க நாடு கடத்தப்பட்டாங்களோ அதே போன்று நீங்களும் உங்கள் குடும்பமும் சிதறடிக்கப்படும். எனவே ஒவ்வொரு தடவையும் நீங்கள் குடிக்கும் பொழுதும் ஈகோ பிரச்சனைகளை பிரியும் பொழுதும் அந்த உடன்படிக்கையை நீங்கள் மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கும் என் மனைவிக்கும் நான் ஒரு உடன்படிக்கையை என் திருமணத்தில் வைத்திருக்கிறேன். அந்த உடன்படிக்கையை நான் காக்கவில்லை என்றால் என் குடும்பம் சீரழிக்கப்படும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அனைவரும் பரிசு பெறுவோரை கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துவோம். நமது சிறார்கள் இந்த இடத்துல எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா கைத்தை உற்சாகப்படுத்துவாங்க. எல்லாருமே நம்முடைய சிறார்கள், நம்ம ஊரை சார்ந்தவர்கள், சார்ந்தவர்கள். கைகளை தட்டி அவர்கள் உற்சாகப்படுத்துவோம். இந்த நேரத்திலே அவர்கள் 6 வாரங்கள் அந்த போட்டு அவங்க பெற்றோர்கள் ஒப்புதலோடு இங்கே வந்து பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமான செயல் தான். படிப்பு இருந்தோம், எக்ஸாம் இருந்தோம், வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த நேரத்திலே அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். இந்த நேரத்திலே இந்த பரிசுகளை வழங்கி அவர்களுக்கு சாப்பிட்ற பொருள் என்ன அப்போ அப்படி பார்க்கும் பொழுது அது அந்த பிள்ளைகளை எந்த மாதிரி எல்லாம் செய்ய வைக்குது, அதிகமாக அந்த பொருளை சாப்பிட வைக்கும். அப்போ அந்த மாதிரி நீ பார்க்கும்பொழுது அந்த தீய பழக்க வழக்கங்கள் இட்டு செல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்போ ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் கவனிக்கணும். அப்போ நான் இருக்கிற ஸ்கூலில் கூட ஒருத்தவங்க பழம்லாம் வைக்கிறாங்க. அப்போது எங்ககிட்ட உண்மையாக அவங்க பர்மிஷன் கேட்டு விற்றாங்கன்னா பரவாயில்ல. திடீர்னு விற்று திடீர்னு மறைஞ்சு போயிடுவாங்க. திடீர்னு செடிக்கெல்லாம் மறைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படின்னு கேட்கும்பொழுது என்ன ஆகும்? சந்தேகம் தானே வரும். அது நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம். நம்ம பிள்ளைகள் யாரோடு பழகிறார்கள், எதை உண்ணுகிறார்கள், எதில் அதிகமாக நாட்டம் கொள்கிறார்கள், இதையெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. இப்படியாகத்தான் குழந்தைங்களுடைய எதிர்காலம் போயிடுது. என்னுடைய வாழ்க்கை ஏதோ கஷ்டப்பட்டு நான் வந்துட்டேன், ஏதோ கூழோ கஞ்சோ குடிச்சு என்னோட பிள்ளையை உருவாக்கிட்டேன். இப்போ ஒரு 4 எழுத்து படிக்குது. ஆனால் அந்த பிள்ளை முழுவதுமாக படிக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்போ படிக்கலைன்னா என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன் நம்ம கொடுக்குறோம். நம்ம எதற்கே சில வீட்டில் பார்த்தீங்கன்னா தாய் தந்தையர்களில் தகப்பனார் அந்த பிள்ளைகள் முன்பாக பீடி பிடிப்பாங்க, சிகரெட் பிடிப்பாங்க. அப்போ பார்க்கின்ற அந்த குழந்தை என்ன பண்ணும்? ஒருவேளை அது நல்லா இருக்கும் பொழுது அதான் அப்பா பிடிக்கிறாரு அப்படின்னு அப்பா எல்லா சமயத்தில் அவர் பிடித்து போட்டு அந்த பீடியை எடுத்து குடிக்கலாம், இல்லை வெளியில் போய் குடிக்கலாம், அதை எடுத்து பார்க்கலாம், அதை 4 பேர் தப்பாக நினைக்கலாம். இப்படியாக தான் அந்த பிரச்சனை பெற்றோர்கள் மூலமாக வருகிறது சில பேர். அப்போ குழந்தைகளுக்கு முன்னாடி என்ன தப்பு செய்றீங்க, என்ன தப்பு செஞ்சாலுமே குழந்தை எல்லாமே அப்சர்வ் பண்ணிகிட்டே வரும். அது இந்த குடி பழக்கமாக இருக்கலாம், சிகரெட்டாக இருக்கலாம், நீங்கள் பாக்கு போடுறதா இருக்கலாம், புயலை வைக்கிறதா இருந்தாலும், வெத்தலை பாக்கா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த குழந்தைகள் மத்தியிலே நாம் உஷாராக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால்
நேரத்திலே நாம் அந்த போதை பழக்கத்தை பார்க்கும் பொழுது என்ன பண்ணோம்னா மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அப்ப வீடுகளிலே நாம் பிள்ளைகள் மத்தியில் இருக்கும் பொழுது எப்படி நடந்து கொள்கிறோமோ அதை தான் அந்த பிள்ளைகள் கவனித்துக் கொள்ளும், கற்றுக்கொள்ளும். முக்கியமாக சிறு வயதில் இருக்கிற குழந்தை வீட்டில் நீங்க உஷாரா இருக்கணும். குழந்தை தானே எதுவுமே தெரியாதெல்லாம் கிடையாது. குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுதே தாய் என்ன பேசுறாங்க, என்ன பண்றாங்கன்றதை கவனிக்கக்கூடிய அந்த அந்த சக்தி குழந்தைக்கு இருக்கு. அப்போ நீங்க கணவன் மனைவியிடையே ஏதாவது ஈகோ பிரச்சனை சண்டை போட்டீங்கன்னா வயிற்றுக்குள்ள குழந்தைக்கு எல்லாம் தெரியும். அதனால அந்த குழந்தை பாதிக்கப்படும். அப்போ அந்த குழந்தை வளரும் பொழுது வெளியில வரும்பொழுது என்ன பண்ணும், பிரச்சனை வரும். அதே மாதிரி குழந்தை ஏதாவது கீழே போய் விழுந்துருச்சுன்னா ஓடி போய் தூக்காதீங்க, 2 செகண்ட் விடுங்க. அந்த குழந்தை என்ன பண்ணும், அழட்டும், அழுது சுத்தி சுத்தி பார்க்கும். யாராவது தூக்கலன்னா தான் எழுந்துக்குமே தவிர செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும். யாராவது போய் தூக்கி தூக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பெல்லாம் அது கீழே விழுதோ அப்பெல்லாம் அந்த குழந்தை என்ன பண்ணும், யாராவது என்ன தூக்குவாங்களா, யாராவது என்ன தட்டி கொடுப்பாங்களா, யாராவது என்ன மேலே தூக்கி விடுவாங்களா, இப்படியாக ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாத ஒரு குழந்தையாக வளரக்கூடியதாக இருக்கும். அப்ப செல்ஃப் கான்ஃபிடென்ட் வேணும்னா அந்த குழந்தையை தானாக எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நெருப்புனா அதை கை வச்சாதான் சுட்டாதான் தெரியும். நீங்க ஓடி போய் எல்லாம் தடுத்து முடிச்சிட்டீங்கன்னா எல்லா காலமும் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியாது. சிறு வயதிலிருந்தே சிறுக சிறுக நீங்க நன்மை கட்டுத்தரும். தூரமா இருந்து பார்த்துக்கலாம் என்ன பண்ணுது ஏது பண்ணுது. நீங்க முன்னாடி வயதானவங்க அப்படிதான் சின்ன விஷயம் பிடிச்சி வச்சுப்பாங்க. ஆனாலும் ஒரு சில விஷயம் பாட்டி வைத்தியம்லாம் பார்க்குறீங்கன்னா அவங்க கரெக்டாக செய்வாங்க. இதெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், குளிப்பாட்டுறது குழந்தைய பார்த்து இருப்பாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏதாவது குழந்தைகள் பிரச்சனை வந்துச்சு அழுதுச்சு அப்படின்னா உடனே கையில் செல்ஃபோன் கொடுத்துட்றோம், இல்லை பக்கத்தில் ஏதாவது ஒரு விளையாட்டு காமிச்சு தொத்தி விட்டுறோம் வீட்டில இருந்து. அது ஒன்று. ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை தப்பு செய்யுது, பாவத்தில் விழுந்துருது, பிரச்சனையை உண்டாக்குதுன்னு சொல்லிட்டு சில பேர் வீட்டுக்குள்ளேயே வளர்ப்பீங்க. அப்போ வீட்டுக்குள்ளே வளர்க்க பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா மிகவும் கஷ்டமான செயல்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே உள்ள போட்டு அடக்கி வச்சு தான் செய்ய முடியாத அந்த சூழ்நிலையே தன் தாய் தந்தர்கள் அடைத்து வைத்திருக்கிறார்களே, வெளியில போனா பிரச்சனைன்னு பயப்படுறீங்க. ஆனா அந்த குழந்தைகளுடைய அந்த குழந்தைகளுக்கு இயல்பாகவே வெளியில போய் விளையாடணும், பசங்க கூட சேரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். அதை நீங்கள் பெற்றோர்கள் அடக்கி வைத்து விடுங்கள். எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர் தான் வீட்டுக்குள்ளேயே வளர்க்குறது. அப்ப வீட்டுக்குள்ள வளர்க்கும் பொழுது ஒரு நாள் அந்த குழந்தைக்கு வெளி உலகம் தெரியவில்லை, யார் எப்படிப்பட்ட தெரியல என்றால் அது ஆண்களோட பேச தயக்கப்படும். அப்போ ஒரு கம்பெனியில போய் சரியா ஒர்க் பண்ண முடியாது. கம்பெனியில போய் ஏதாவது காமெடி, அதாவது ஒரு டிஎல் அதாவது டீம் லீடர் ஏதாவது தவறா பேசினாலோ விளையாட்டு ஜோக் அடிச்சாலோ அந்த குழந்தையால புரிஞ்சிக்க முடியாது. உடனே என்ன பண்ணும், மன உளைச்சல் காரணமாகும். இதெல்லாம் பெற்றோர் கையில். இப்போ இங்க நடந்த இந்த ஊமை நாடகத்துல நீங்க என்ன கத்துக்கினீங்க? யாருன்னா ஆன்சர் சொல்ல முடியுமா? மொபைல்னால நம்மளுக்கு என்ன கெடுதல் நடக்குது இந்த ஊமை நாடகத்துல உங்களுக்கு புரியுதா? ஒரு இளமை வாலிபன் மொபைல் பார்த்துக்கின்னு அவன் ரோட்ல நடந்து போகும்போது ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது அவனுக்கு அந்த செல்போனால ஏற்படுற அந்த பாதிப்பு நம்ம ரியல் லைஃப்ல அது நடக்கூடாதுனால தான் இந்த ஊமை நாடகம் மொபைல் பத்தி முதல்ல நாங்கள் இதை சொன்னோம். அதனால இதுக்கு மேல போன் நோண்டி நீங்க எப்பவுமே ரோட் பக்கம் நடந்து போக கூடாது. அது மாதிரி நடந்தீங்கன்னா விபத்து ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு, உயிர் இழப்பு கூட வாய்ப்பு இருக்கு. இரண்டாவது சீன் உங்களுக்கு என்ன புரியுதுன்னா எல்லாமே சீரழிந்து போனது. நமது கடவுளை கூட புரிஞ்சிக்காம இருந்த அந்த வீட்டு தலைவன் கடைசியில் அவனுக்கு விபத்தால மருத்துவமனையில் அடைந்திருந்தான். அப்பொழுது அந்த சர்ச்சு ஃபாதர் ஜெபம் பண்ணும் போது அந்த குடும்ப தலைவனுக்கு நல்ல உடம்பு நல்ல சரியாக
ஏய் ஏய் சோறாகலையா? என்னங்க கேக்கல, சத்தமா சொல்லுங்க. சோறாகலையா? சம்பாரிச்சா குத்திங்க, சோறாக்கவே அவள் சட்டமா கேக்குறீங்க. ஏய் சோறாகாத என்னது என்ன பண்ணிக்கிறேன்? நீ சொன்னா ஏய் வரமா அப்பா அப்பா அம்மாவை அடிக்காதீங்கப்பா. ஏய் போடா என்ன இதே மாதிரி டெய்லியும் குடிச்சிட்டு வந்தா எப்படி புள்ள படிக்க முடியுதா? அப்பனே குடிக்கிறானா நம்ப சொல்லு, இந்த வயசுல இந்த குழந்தைக்கு தேவையா? எப்படி கேக்குறான் பாரு. இனிமேல் குடிப்பியா? பீஸ் கட்டலையா? ஏன் குடிக்கிற? போடா. அப்பா புள்ள அடிக்கிறதுக்கும் நீ அப்பச்சி அசிங்கமாகுது பாரு. எவ்வளவு மக்கள்லாம் பாக்குறாங்க. சீ, இவ்வளவு கேவலமா நம்ம புள்ள வந்து அப்பா மேல கை வைக்கிறான். என் பையனே குடிச்சிட்டு வந்து அடிக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. இப்பனா அறிவு இருக்கான்னு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நான் குடிக்க மாட்டேன், தெரிஞ்சிட்டேன். மனைவியை பாதுகாக்க வேண்டும். ஆனால் நீங்கள் குடித்துக் கொண்டு இருப்பதனால் உங்களுடைய சோகத்தை நீங்கள் மனதில் வைத்து குடிக்கிறதுனாலோ அல்லது வேலை செய்து குடிக்கிறதுனாலோ உங்கள் மனைவியோ பிள்ளைகளோ சமுதாயத்தில் தவறாக பேசப்படுகிறார்கள் என்பதை நீங்க மறந்து விடக்கூடாது. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், எப்போது குடிகாரன் பையன், எப்போது குடிகார பொண்டாட்டி அப்படியாக பேசுவார்கள். அப்போ நீங்கள் குடிப்பதனால் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவியும் சமுதாயத்தில் தவறாக நடத்தப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் செய்கின்ற சிறு சிறு தவறுகள், உதாரணமாக குடித்து விட்டு வந்து தன்னுடைய ஒய்ஃபை அடிக்கிறதோ அல்லது பிள்ளைகள் அடிக்கிறதோ வீட்டில் இருக்க காசை பிடுங்குறதோ அந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்வார்கள். நாளை உங்களுக்கு அது திருப்பி கொடுக்கப்படும். நீங்கள் முடியாத சமயத்துல நீ எனக்கு செஞ்சியா, நான் ஏன் உனக்கு செய்யணும், அப்படியாக பிள்ளைகள் நடந்து கொள்வார்கள். எனவே கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, வீட்டில் உள்ள கணவன்மார்களா இருக்கலாம், வயதானவர்களா இருக்கலாம், குடியை நீங்கள் நிறுத்தாவிட்டால் உங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். இளைஞர்களாக இருந்தால் நீங்கள் முழுவதுமாக அந்த குடியை நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய அந்த வருங்காலம் பாதிக்கப்படும். குழந்தையின்மை நிறைய இப்போ வந்து நிறைய இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. முக்கிய காரணம் அந்த ஆண்மைத்தன்மை எடுத்துரும். எனவே குடியை நாம் குறைக்க வேண்டும். குடியை அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, பொழுதுபோக்குக்கு நிறைய விஷயம் இருக்குது, குடித்தால் தான் கிடையாது. ஆனால் உண்மையிலேயே நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, உடல் வலி வரும், போதை வரும். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் குடிப்பதை விட வீட்டில் வந்து தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லி பிள்ளைகிட்ட சொல்லி காலகை அமுக்கி விட்டு அந்த மாதிரி தைலம் பூசிக்கொண்டு நல்லா உறங்கி ரெஸ்ட் எடுத்து அந்த மாதிரி வந்து நீங்கள் உடலை பார்த்துக்கணுமே தவிர குடிப்பு அதிகமாக ஆறுறதுனால இரண்டு விஷயங்கள் தூண்டும். ஒன்று, குடும்பம் கொலாப்ஸ் ஆயிரும். மூன்றாவது, உங்களுக்கு நான் இருந்து ஒன்றும் புரோஜனம் இல்லை, என் குடும்பத்துக்கும் புரோஜனம் இல்லை, எனக்கும் புரோஜனம் இல்லை, நீங்கள் இறக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும், அந்த தாழ்வு மனப்பை உருவாக்கும். அப்போ நீங்கள் இறந்துட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க பொண்டாட்டிங்கெல்லாம் நடு ரோட்டில் இருப்பாங்க என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அடுத்ததாக ஜெயித்து வருவான், ஜெயித்து மூஞ்சிக்கு போல. லுடோ பல நூற்றாண்டுகளாக இந்தியாவின் சொந்த விளையாட்டாக இருந்து வருகிறது. Sufi.com இலிருந்து ஆப்பை டவுன்லோட் செய்து லட்சங்கள் வரை பணத்தை வெல்லுங்கள். குழந்தைகளை மெச்சிட்டு வச்சுருவானுங்க. There's something about
got me seeing so clear, rainbow colored skies ahead. Now let's make tonight the weekend. I don't wanna wait. I don't wanna wait. I don't wanna wait. Got the reason not to celebrate. I just இருக்கிறது. இறந்து விடுவது ரொம்ப சுலபமாக ஆகிவிட்டது அனைவருக்கும். இந்த உயிர், கடவுள் கொடுத்த உயிரை ரொம்ப சுலபமாக, ரொம்ப ஈஸியா நாம் இந்த உயிரை மாய்த்து கொள்கிறோம். பலர் ஒவ்வொரு நாளும் நாம் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொலைக்காட்சி செய்திகள் வழியாகவும் இன்னும் பலருடைய அணுகுமுறை வாயிலாகவும் பகிர்ந்து கொள்ளுதல் வாயிலாகவும் பல நிகழ்வுகளை நாம் கேட்டுக்கொண்டிருந்தாலும் கூட இந்த உயிர் மீது ஒருவருக்கு கூட அக்கறையே இல்லை. இந்த உயிர் நீயோ நானோ கொடுத்த உயிர் அல்ல. நம்மை விட பெரியவர் ஒருவர், நம்மை படைத்தவர் கொடுத்த உயிர் தான் இந்த உயிர் என்பதை இன்று ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். உயிரின் மேன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உயிரையும் உடலையும் பாதுகாக்க வேண்டியது நம் கடமை. நாம் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு தாய் தகப்பன் வயிற்றில் நாம் பிறக்கவில்லை. ஆண்டவர் நினைத்ததால் மட்டும்தான் நான் இந்த மண்ணில் மலர்ந்து இருக்கிறோம். அவர் நினைக்கும் வரை உழைத்து உயர்வடைய வேண்டும் என்பதுதான் ஆண்டவரின் கடவுளின் கட்டளை. ஆனால் உழைக்காமல் நாம் சோம்பேறித்தனமாக இருக்கும் 1 ரூபாயை கூட பிடுங்கி எடுத்துக்கொண்டு போய் குடித்துவிட்டு, இப்பொழுது இளைஞர்களின் ஸ்டைல் என்னவென்று கேட்டால் இன்னொரு புதிய போதைப் பொருள். அது சொல்வதற்கே வெட்கமாக இருக்கிறது. கஞ்சா என்னும் போதை பொருள். இந்த போதை பொருளுக்கு மிகவும் அடிமையாவது யார் என்று கேட்டால் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், மாணவிகள் கூட இதுக்கு விதிவிலக்கு அல்ல. இதுதான் நாகரிகமா? இதுதான் வாழ்க்கையா? நம்முடைய தலைவர் இயேசுவும் அப்படி சொல்லவில்லை. நம்முடைய பெரும் சமுதாய தொண்டர்கள், தலைவர்கள் என கருதப்படுவோர் அம்பேத்கரை பற்றி நாம் அதிகமாக அறிந்திருக்கிறோம். அவர் ஒரு ஏழையாக, தாழ்த்தப்பட்டவராக, தெருவிளக்கில் படித்தவராக, விலக்கி வைக்கப்பட்டவராக, சிறு வயதில் பல விதத்தில் துன்பங்கள், கஷ்டங்கள், அவமானங்கள் பட்டவர்தான். ஆயினும் அவர் உள்ளத்தில் எழுந்தது ஒரு புதிய போராட்ட உணர்வு. நான் பிறந்தது இது என் தலையெழுத்து அல்ல, இப்படிதான் வாழ வேண்டும் என்பது என்னுடைய தலையெழுத்து அல்ல. நான் பிறந்தது ஒரு சமுதாயத்தையே புரட்டி போட வேண்டும், இந்தியாவையே மாற்றி போட வேண்டும், இதற்காகத்தான் நான் அந்த பூமியில் பிறந்திருக்கிறேன் என்று அந்த காலத்திலேயே மாமேதை, சட்ட அறிஞர், இந்தியாவின் அரசியல் சாசனத்தை எழுதியவர் எழுதி வைத்திருக்கிறார். இதைவிட நமக்கு முன்னோடியாக யார் திகழ முடியும் இந்த மண்ணில்? நாம் அனைவரும் இதோ அவருடைய வழி வந்தவர்கள் தான் என்பதை ஒரு நாளும் மறந்துவிட முடியாது, மறுத்துவிட முடியாது. ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, நாம் அனைவரும் இந்த சமுதாயத்தில் சரித்திரம் படைக்க பூமியில் உருவாக்கப்பட்டவர்கள். போராடி இன்று இந்த குழந்தைகள் தான்
நம்முடைய எதிர்கால உலகமே இன்று ஒவ்வொரு குழந்தைகளும் இதை மனதில் வைத்து இன்றைய நிகழ்வுகள் உங்கள் உள்ளத்தில் ஆணித்தரமாக பதிய வேண்டும். இவர்களாகவே நீங்கள் மாறிவிட வேண்டும். அம்பேத்கரை பற்றி நீங்களாம் தெரிஞ்சிருக்கிறீங்க. ஆகவே கிராமத்து மக்களே, பெரியோர்களே, பெற்றோர்களே அனைவரும் விரைந்து வாருங்கள். நாங்கள் எல்லாம் உங்கள் வீட்டு பிள்ளைகள் தான், உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் தான். நீங்கள் வேறு, நாங்கள் வேறு அல்ல. அனைவரும் ஒரே குடும்பத்தை, ஒரே கடவுளின் பிள்ளைகள் தான். ஆகவே விரைந்து வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நாம் மனமாற இதோ விரைந்து வருவோம். குறிப்பாக இளைஞர்களே அனைவரும் வாருங்கள், இளம் பெண்களே அனைவரும் வாருங்கள். உலகமே உங்கள் கையில் தான். விரைந்து வந்து இந்த குழந்தைகள் வழியாக விழிப்புணர்வு பெற்று உங்கள் வாழ்வை வளப்படுத்தி புதிய சமுதாயத்தை, புதிய குடும்பத்தை, புதிய வாழ்வை, புதிய மாற்றத்தை, புதிய எழுச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இதுவரையிலும் போதை பழக்கத்தில் உள்ள அந்த அடிமைத்தனத்தை எவ்வாறு இளைஞர்கள் சிக்கிக்கொண்டு தங்களுடைய உயிரையே இழக்கின்ற அளவிற்கு இந்த பாதிப்பானது இருக்கிறது என்பதை அருட்சகோதரி அவர்கள் மிக தெளிவாக ஒரு வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை சொல்லி அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. ரொம்ப மிக அழகாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து நமது விழுதமங்கலத்தை சேர்ந்த சிறுமி தனுத்தி அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பற்றி, இந்த போதைப் பொருளின் முக்கியத்துவத்தை பற்றி, அதனால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி பேச இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சேதொன்தியா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது தொலைக்காட்சியின் நன்மைகள் மற்றும் தீமைகளை பற்றி பேச வந்துள்ளேன். தொலைக்காட்சிகள் எம்மை சுற்றி உள்ள உலகத்தை பற்றி எங்களுக்கு விழிப்புணர்வை ஊட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதாவது நாம் தகவல்களை தெரிந்து கொள்ளுதல், உலகில் என்ன நடக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுதல், கல்வி அறிவு, சமையல் அறிவு, புதிய விடயங்களை கற்றுக்கொள்ளுதல், மகிழ்ச்சிகரமான பொழுதுபோக்குகளை கழித்தல், விளையாட்டு நிகழ்வுகளை கண்டு கழித்தல், சொந்த நாட்டிலும் சரி உலகிலும் சரி நடக்கக்கூடிய செய்திகளை அறிந்து கொள்ளுதல், அரசியல் சூழ்நிலைகளை பற்றி அறிந்து கொள்ளுதல், யோகா, உடல் ஆரோக்கியம் என்பவற்றை மேம்படுத்துவதற்கு தேவையான உதவி குறிப்புகளை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் வைத்திய ஆலோசனைகளை பெறுதல். தீமைகள். தொலைக்காட்சியினால் எவ்வாறு நன்மைகள் கிடைக்கின்றனவோ அதே போன்று தீமைகளும் அதிகமாக மக்களை வந்தடைகின்றன. அதாவது அதிகமாக தொலைக்காட்சியிலே மூழ்கி இருப்பதனால் மக்களின் நேரம் வீணடிக்கப்படுவதோடு உடல் நலமும் மனநலமும் பாதிக்கப்படுகின்றன. மேலும் வன்முறை காட்சிகளை குழந்தைகள் பார்ப்பதனால் அவர்கள் முன் வன்முறை தூண்டப்படுகிறது. ஒளிபரப்பப்படுவதினாலும் சிறுவர்களின் உள்ளம் பாதிக்கப்படுவதனை காணலாம். நன்றி. அவர்கள் அந்த ஆப்ஸ் மூலமா பேசுறதுனால நீங்க நார்மலா அவருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா பிஸின்னு காட்டாது. இதன் மூலமாக அந்த பெண் அல்லது சிறுவன் யாரிடம் பேசுகிறான் என்பது தெரியாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இருக்கிற தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, செல்ஃபோன் வாங்கி கொடுத்துட்றோம், அதில் என்ன ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க, என்ன மென்பொருள், என்ன அதில் பதிவிறக்கி இருக்கிறார்கள், எதற்காக இறக்கிறார்கள் என்று தெரியாது. ஏனென்றால் தாய் தந்தையர்கள் ஒரு சில அந்த செல்ஃபோனை பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இப்போ இருக்க பிள்ளைகள் பள்ளியிலோ அல்லது நண்பர்களிடையே கற்றுக்கொள்வதனால் அவங்க ஃபோன் பேசும் பொழுது, ஒரு வயது வந்த நேரத்திலே அவங்க ஃபோன் பேசும் பொழுது பலவிதமான ஆப்ஸ் வந்துருச்சு. அந்த ஆப்ஸ் மூலமாக அவங்க எவ்வளோ நாளெலாம் பேசிக்கலாம். அது ஃப்ரீ தான், இன்டர்நெட் இருந்தால் மட்டும் போதும். அப்போ அப்படி இருக்கும்பொழுது என்னாச்சுன்னா, ஒரு சிறுமியோ அல்லது ஒரு சிறுவனோ தவறான வழிக்கு செல்வது மிக சுலபமான ஒன்றாக இருக்கிறது. இப்போ நார்மலாக நீங்கள் ஃபோன் பண்ணும்போது நம்பர் பிஸியாக இருந்தால் கேட்குறீங்க, யார்கிட்ட பேசுறதுன்னு கேட்குறீங்க. ஆனால் செல்ஃபோன் அந்த சாஃப்ட்வேர் வழியாக நீங்கள் பேசுனீங்கன்னா நம்பர் பிஸின்னு வராது. அப்போது அவங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்களோட படிப்பு பாதிக்கப்படும்.
அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருந்த பொண்ணு நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க, ஃபாதர் என் பொண்ணு வந்து 6ஆம் கிளாஸ் வரையும் நல்லா தான் படிச்சிருந்தா, 7ஆம் கிளாஸ்லாம் சரியில்லை. சில பேர் சொல்லுவாங்க 8ஆம் கிளாஸ் வரையும் நல்ல முத ரேங்க் 2வது ரேங்க் எடுத்திருந்தாங்க, இப்போ சரி வர இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு வயதிலேயே நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தை அழுதுச்சுன்னா செல்ஃபோனை கையில் கொடுத்து அடக்கி வச்சிடறோம். இந்த செல்ஃபோனை பார்க்க இந்த செல்ஃபோன் வந்து ஒரு உறவு முறை அது கனெக்ட் ஆயிடுது. அந்த செல்ஃபோன் இல்லைன்னா எரிச்சல் வருது. அப்போ இப்படியாக அந்த செல்ஃபோனில் வருதுனால தான் பிள்ளைகளுடைய அந்த சிந்திக்கும் திறன் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் சின்ன வயசில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கடையிலெல்லாம் போயிட்டிங்கன்னா கணக்கு போட்டால் அந்த அண்ணாச்சிங்க கரெக்டாக மனக்கணக்கே போட்டுருவாங்க நம்ம முதியவர்கள்லாம் கடை. ஆனால் இப்போத்தி உள்ள பிள்ளைகிட்ட நீ கணக்கு கேட்டிங்கன்னா செல்ஃபோன் எடுத்து கால்குலேட்டர் பார்ப்பாங்க. அப்படியாக மாறின காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோன் நம்முடைய சிந்திக்கும் திறனை துண்டித்து விடும். அப்போ இப்படி நம்ம அந்த செல்ஃபோனை பயன்படுத்துறது மூலமாக வச்சுன்னா நம்ம சிந்திக்கிற திறமை போகிறது இல்லாமல் க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம எது வந்தாலும் அழகழகாக யோசிப்போம். நம்ம சின்ன வயதுலேருந்து நம்ம அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது பார்க்குறதுகளை வச்சு என்ன பண்ணுவோம்னா சில விஷயங்கள் மைண்டில் வச்சுருப்போம், அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்போ அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா சிந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த செல்ஃபோன் உருவாக்கி வருகிறது. செல்ஃபோன் ஒரு விதத்தில் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருப்பதை நாம் மறந்து விடுகிறோம். சில பேருக்கு தெரியவே இல்லை செல்ஃபோனுன்னா கேம்ஸ் விளையாடுறது குழந்தை அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த கேம்ஸே வந்து அமெரிக்காவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேம்ஸ் விளையாடும் போது ஒரு குழந்தைய வந்து டிஸ்டர்ப் பண்ணதுனால அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டு கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கான் அந்த குழந்தை. அப்போ வெறித்தனமாக அந்த கேம்ஸ் வந்து உள்ள அவனை பாதிச்சிருக்குது. இது மட்டும் இல்லாமல் கை கால் இழுந்த ஒரு பையன் பேச மட்டும் தான் தெரியும், வேறு எதுவுமே வேறு கையெல்லாம் இப்படி தான் இருக்கும். அந்த பையனுக்கு வந்து என்னாச்சுன்னா அவங்க அம்மா அப்பா காலையில் வேலையை கொடுத்து போயிடுவாங்க, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு வந்து ஒரு சில பேரை நியமிச்சுட்டு போயிட்டாங்க, ஒரே ஒரு லேடி மட்டும் அவங்க பார்த்துருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அவங்க அம்மா பேக்கெட் பண்ணி கொடுப்பாங்களே அந்த பையன்கிட்ட இருந்துச்சு. அவன் ஆன்லைன்லேயே ஒரு கம்ப்யூட்டர் ஆர்டர் பண்ணி அந்த கம்ப்யூட்டர் வழியாக வந்து அமெரிக்கா சிஸ்டத்தை ஹேக் பண்ணியிருக்கிறார். அப்போ ஹேக் பண்ணதை அவங்க சிஸ்டத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க, அவனுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அது ஒரு மேட்ரு. ஏன்னா அவன் படிக்கவே இல்லை, ஒன்றும் செய்யலை, ஆனால் அந்த இன்டர்நெட்லேயே லேர்ன் பண்ணி கற்றுட்டுருக்கான். அது பாசிட்டிவாக இருந்தாலும் அது ஒரு நெகட்டிவான விஷயமாகவும் இருக்குது. ஏன்னா அவன் ஹேக் பண்ணதை வந்து அமெரிக்காவிலே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவன் வேறு நாட்டு வழியாக போய் அந்த நாட்டிலேருந்து அவன் இந்த கம்ப்யூட்டரை வாங்கி இவன் நாட்டுக்கு வந்து வச்சிருக்கிறான். அப்போ எப்படியாக அவர்கள் திறமையை வளர்த்துருக்கிறாரு. இது ஒரு விதத்தில் பாசிட்டிவாக இருந்தாலும் இப்படியாக அந்த அமெரிக்கா சிஸ்டத்தில் ஒரு குளரை ஏற்படுத்தி ஹேக் பண்ணதை கண்டுபிடிச்சி அந்த அமெரிக்கா சைபர் கிரைம் வந்து அவர் பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு எப்படி இதை பண்ண அப்படின்னா அவனுக்கு எதுவுமே தெரில, கை காலம் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே உட்காந்துக்கிட்டு அந்த இப்படி தட்டி கம்ப்யூட்டர்லேயே அவனே கற்றுக்கிட்டான், எல்லாம் அவனே சொல்கிறான். அது பாசிட்டிவாக இருந்தாலும் ஒரு விதத்தில் அவன் நெகட்டிவாக வச்சுருக்கான். ஏன்னா பெற்றோர்கள் சரியாக கவனிப்பில்லை குழந்தைகளுக்கு. இப்படியாகத்தான் நீங்கள் யாரெல்லாம் காலையில் வீட்டை விட்டு வேலைக்கு போகிறீங்களோ தன் பிள்ளைகளை யாரிடம் ஒப்படைத்து விட்டு செல்கிறீர்கள்? அவன் இருந்து கொள்வான், அவனுக்காக தெரியாது அப்படின்னு போகிறீங்க. அவங்ககிட்ட என்ன இருக்குது, யார் கூட சேருடான், யார்கிட்ட பழகுறான் என்பதை நாம் கவனிப்பதில்லை. இப்படியாக நீங்கள் செல்ஃபோனை கொடுத்துட்டு போகிறதுனால அந்த குழந்தையோட படிப்பு போது அந்த தெய்வ பயம் அப்படின்றது சுத்தமாக இல்லை. நிறைய ஊர்களில் நான் போகும்பொழுதுனாச்சுன்னா ஃபாதர்னா யாருன்னே தெரில அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கிறாங்க. பெரியவங்களுக்கு மதிப்பு தருதில்லை. வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா வந்துடுது. எல்லாம் என்ன அடித்தல்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா கூட இல்லை. அப்போ அதுவே அவனுக்கு தனிமையாக இருந்து ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்ட்ரென்த் வந்துச்சு, நம்மளே தனியாக இருக்க முடியும் ஒரு சூழ்நிலை உருவாக்கிறது. அன்பு கிடையாது, பாசம் கிடைக்காது. அப்போ அன்பு கிடைக்காத பாசம் கிடைக்காத பிள்ளைங்க என்ன பண்ணோம், சைடில் போயிட்டு சினிமா பார்க்கறதுனால லவ் அப்படின்னு போய் விழுந்துருவாங்க. அப்போ யார் அன்பு கட்டுறாங்களோ அந்த சைடில் போயிடுவாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் திருப்பி கூட்டுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் பெற்றவர்களாகி நீங்கள் காலையில் வேலைக்கு போனீங்கன்னா பிள்ளைகள் என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நீங்கள் ஃபோன் பண்ணணும், பேசணும். அவங்க பழகலைன்னா உங்கள் பிள்ளைகளுடைய லைஃப் வந்து பாதிக்கப்படும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நாம் ஆழமாக சிந்திக்கக்கூடியது என்றால் செல்ஃபோனை நாம் பயன்படுத்தும் பொழுது அந்த சாஃப்ட்வேர் வச்சிருக்கிற செல்ஃபோனை பயன்படுத்தும் பொழுது அதில் என்ன மென்பொருளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், எந்த மென்பொருள் வழியாக அவர்கள் மற்றவர்கள் பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த செல்ஃபோனை கொண்டு போயிட்டு தெரிஞ்சவங்ககிட்ட காமிச்சு என்னென்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி பார்க்கும்பொழுது தான் உங்கள் பிள்ளை மேல் நீங்கள் அக்கறை வைத்தீர்கள் என்பது அவருக்கு தெரியும். நம்ம அம்மா அப்பா திட்டுவாங்க பார்க்குறாங்கன்னு தெரியும். நீங்கள் லெத்தாத்திக்காக விட்டுட்டீங்கன்னா அது அவர்கள் தவறான வழிக்கு கொண்டு போய் சேர்ந்துடும். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் செல்போன் ஒரு போதையாக இருக்கிறது. செல்போன் இல்லைன்னா எரிச்சல் வந்துடுது, செல்போன் இல்லைன்னா அம்மா அப்பா பிடிச்சி திட்டுறாங்க, செல்போன் இல்லைன்னா பிரச்சனை வந்துடுது. இப்படியாகத்தான் இந்த செல்போன் ஒரு போதையாக இருந்து குடும்பத்தை அழித்து கொண்டிருக்கிறது நாம் கண்டிப்பாக ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இனிவரும் காலங்களில் இந்த செல்போன் பயன்பாட்டை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். காட்சி டிவியை பற்றி பார்த்தோம், அப்புறம் குடிப்பழக்கத்தை பற்றி பார்த்தோம். இப்போ போதை பழக்கம் அப்படின்னா இப்போ சிறு சிறு விஷயங்களை நாம் பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. சில பிள்ளைகள் நான்
செண்டிவாக்கத்திலே நான் பணி செய்திருக்கும் காலத்திலே ஒரு சில விஷயங்களை கேள்விப்பட்டேன். கூலி அப்படின்னா எனக்கு தெரியாது. அது என்கிட்டயே ஒருத்தன் வரான், எப்போ பார்த்தாலும் இடத்துல வீங்கி இருக்கும் அப்பனுக்கு. என்னடா இங்கே வீங்கி இருக்குது அப்படின்னு கேட்டால், ஏதோ அடிபட்டு கீழே விழுந்திருக்கான், இல்லை பல்ல கடிச்சிருப்பான், நான் கடிச்சிருப்பான், நானும் விட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தான் வந்து கொஞ்ச நாள் கழிச்ச உடனே ஒரு தலகாணி பொட்டலை மாதிரி வந்து எடுத்து வாயில் வச்சிருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. இத்தனை நாளாக ஏதோ அடிபட்டு இருக்குது, ஏதோ காயமாக இருக்கும் பொழுது நினச்சி நான் அப்படியே பார்த்து விட்டுக்கிறது. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு போதைப் பொருள். அப்புறம் அதை பற்றி நான் அந்த நெட்டில் செக் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் அதை போட ஆரம்பித்தவுடன் அது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விறுவிறுன்னு இருக்கும் பொழுது அப்படியே அதை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறதுனால, அதை பயன்படுத்துறதுனால அது ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அதன் மூலமாக என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய ஃபோக்கஸை இழந்துடுறாங்க. ஃபோக்கஸ்னால் சிறு வயதில் நல்லா படிச்சுட்டு இருந்த பிள்ளைங்க, நல்லா ஆக்டிவிட்டிஸாக இருந்த பிள்ளைங்க, நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருந்த பிள்ளைங்க அதை வைக்க என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆனந்தமான சூழ்நிலையில் வந்துட்டு திரும்பவும் தன்னுடைய ஃபோக்கஸை இழந்துடுறாங்க. ஃபோக்கஸ் அப்படின்னா எந்த விஷயத்துலையும் அவங்களால கவனம் செலுத்த முடியாது. திடீர்னு டென்ஷன் ஆவாங்க, திடீர்னு கவனக்குறைவு ஏற்படும், பேசிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு வேறு விஷயத்தில் கனெக்ட் பண்ணுவாங்க. இப்படியாக தங்களுடைய கவனங்கள் அப்படி சிதறடிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் அந்த பிள்ளைகள். அதை நான் பார்த்து அதிகமாக படிக்கும் பொழுது அது அப்படி என்னதான் பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ஃபோக்கஸ் குறைபாடு ஒன்று, நம் கவனக்குறைவு ஏற்படுது. இரண்டாவது, நம்முடைய சிந்திக்கிற திறனை வந்து அப்படியே மங்க வச்சிருது. அப்போ சிந்திக்கிற தன்மை மங்கிடுது. மூணாவது பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம இளைஞர்கள் மத்தியிலே பார்க்கும் பொழுது அடுத்த தன்னுடைய வருங்காலத்தை இழந்து விடுகிறார்கள். உதாரணமாக ஆண்மை குறைவு ஏற்படுகிறது. இப்படியாக அவர்கள் ஆண்மை குறைவு ஏற்படும் பொழுது நல்ல ஆள் வந்து நல்லா வாட்ட சாட்டம் ஸ்ட்ரென்த்து பயங்கரம் வந்து நல்ல பாடி பில்டர் மாதிரி இருப்பாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிறக்க முடியாது. ஏன்னா அவர்கள் சிறு வயதிலே தவறாக பயன்படுத்தக்கூடிய அந்த சின்ன ஒரு போதைப் பொருள் அது உடலிலே பாதிப்பு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை அழித்து கொண்டே வரும். அப்படி வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா அது அவர்களுக்கு குழந்தையின்மை உருவாக்கும். சில பேர் இதையும் தாண்டி குழந்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆனாலும் கூட அவர்களில் என்ன பாதிப்பு அவர்கள் இருக்கிறதோ, அந்த உடலில் இருக்கிறதோ, அது அவர்கள் குழந்தையை பாதிக்கும். ஒருவேளை அவர்கள் ஞாபக மறதியோடு பிறக்கலாம், அல்லது ஏதாவது உடலில் குறைபாடோடு பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அந்த நோயானது அவர்களை தாக்குகின்றது. அப்போ அந்த தாய் தந்தையர்கள் சிறு வயதிலே என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்க்கணும். சில பேர் வந்து அந்த போதை பழக்கங்கள் போறதுனால என்னாச்சுன்னா அவர்கள் எப்பவும் தனிமையாகவே இருப்பாங்க. அது அவங்களுக்கு வந்து என்னாச்சுன்னா அந்த ரூமில் ப்ரைவேட் ரூம் எதிர்பார்ப்பாங்க. அது ஒரு விதமான போதை. அப்போ அந்த போதை என்ன பண்ணோன்னா அவங்க கூட இருக்க நண்பர்களையும் அது பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். மச்சான் அது போடு நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்களை அவர்கள் தவறான பாதையில் இட்டு செல்வத ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. நண்பர் ஒரு புதுசாக யாருன்னு பிள்ளைங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், வச்சு பாரு நல்லா இருக்கும்னு வச்சா நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது டெம்பரவரி ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இவ்வாறாக அவர்கள் அதை பயன்படுத்தும் மூலமாக ஒரு நீண்ட பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்தில் அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். குழந்தையின்மையால் எத்தனையோ பிள்ளைகள் அந்த குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பைபிளில் குழந்தையின்மையால் நம்ம பார்த்துருக்கோம். தொடக்க நூலில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாத ஒரு தாய் வந்து கடவுளால் வந்து சபிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யூதர்கள் மத்தியிலே பரவப்பட்டிருந்தது. இப்போது கூட பார்த்திங்கன்னா குழந்தை நினச்சிக்கங்க, நிறைய விசேஷங்களுக்கு வந்து அந்த பெண் அந்த லேடிஸ் போக மாட்டாங்க. போனால் யாராவது சொல்லுவாங்க, இன்னுமா ஒன்றும் இல்லையா, புழுப்பூச்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மன வருத்தத்துக்கு உண்டாக்குவாங்க. தனக்கு பின்னாடி கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். அப்போ அவங்கள பார்க்கும்போது மனவேதனையாக இருக்கும். ஏன் இப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு வயதில் நம்ம இது போல் ஏதாவது ஒரு சிறு விஷயத்தில் தவறாக இருப்பது. அப்போது அந்த போதை பொருட்களாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தூங்கலாம், இல்லை தூக்கமே வராமல் இருக்கலாம். அதிகமாக அவர்கள் தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடலாம். தவறான பழக்க வழக்கங்கள் என்பது போதைப் பொருட்கள் மூலமாக வேறு வழிக்கு செல்லலாம். அப்போது அந்த மாதிரி செல்லும் பொழுது அவர்களால் சரியாக படிக்க முடியாது, சரியாக அவங்க வேலை செய்ய முடியாது. அப்படியே செஞ்சால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு திருப்பி ஒரு 3 நாள் வேலைக்கு போனாங்கன்னா 4 நாள் படுத்துப்பாங்க. அதில் வரையும் அந்த பணத்தை வந்து இது போல் ஒரு விஷயங்களுக்காக செலவு பண்ணுவாங்க. அதில் வந்து அதில் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார்கள். அப்படி சந்தோஷப்படும் பொழுது தன்னுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த காசை தன்னுடைய நண்பர்களுக்கோ அல்லது தெரிஞ்சவர்களுக்கோ கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த போதை பழக்கம் அவர்கள் அடிமையாக இருக்கிறது. ஸோ இப்படியாக பார்த்துருக்கும் பொழுது பள்ளியில் மட்டும் இல்லை, அது காலேஜ்லேயும் வருது. இப்படியாக எப்படிலாம் வருது பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் வந்து நாம் வாங்கி தின்னுகின்ற அந்த பொருட்களிலே கலந்து கொடுக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது, சிறு பிள்ளைகளுக்கு. அப்போது